இன்றைய தியானத்தின் தலைப்பு அதிசயமும் அற்புதமும். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம். வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற பகுதிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியபடி இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் நாம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதே ஒரு அதிசயம். இது அனைவருக்கும் சில அற்புதங்கள் மூலமாகவே நடந்திருக்கும் என்பதும் உண்மை. பிரியமானவர்களே, அதிசயம் ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும். ஆனால் அற்புதங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். செங்கடல் ஒரே ஒரு தடவைதான் பிளந்தது. ஆகையால் அது அதிசயம். தாஜ்மஹால் ஒரே ஒரு இடத்தில் தான் உள்ளது. ஆகையால் தான் அது உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தினந்தோறும் வானத்திலிருந்து மன்னாவும் காடைகளும் வந்தது அற்புதம். எலியாவிற்கு காகம் தினந்தோறும் போஜனம் கொண்டு வந்ததும் அற்புதம். தாவீது தன்னுடைய 77வது சங்கீதம் 14வது வசனத்தில் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று கன்மலையாகிய இயேசுவை, கர்த்தரை உயர்த்துகிறான். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் கோராவில் ஏதோ ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்கும் போது தென்கிழக்கு நியூயார்க் மாநிலத்தில் உள்ள நீண்ட தீவில் வசிக்கும் ஒரு மருத்துவரின் சாட்சியை படிக்க நேர்ந்தது. அவர் 42 வருடங்களாக அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவராக இருந்தாலும் நான் இதுவரை ஒரு நோயாளியையும் காப்பாற்றவில்லை என்று சொல்லி மேலும் சொல்கையில், என்னுடைய வேலையெல்லாம் அறுக்க வேண்டியதை அறுத்து தைக்க வேண்டியதை தைப்பது மட்டும்தான். அதற்கு பின்பாடு தேவனே, என்னால் முடிந்ததை நான் செய்துவிட்டேன், மீதி உள்ளதை உங்கள் பொறுப்பில் விட்டு விடுகிறேன் என்று மௌனமாக ஜெபித்து விடுவாராம். இந்த தாழ்மையின் காரணமாக அவருடைய தொழிலில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்று நாம் விசுவாசிக்கலாம். நம்மில் பெருமை வந்து விட்டால் நம் வாழ்வில் இருள் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களின் மூலமாக நாம் தேவனை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாவிட்டால் மீண்டும் நாம் நம் வாழ்வில் அற்புதத்தை காண்பது என்பது அரிது. தேவ ஜனங்களே, காலையில் எழுந்தவுடன் தேவன் நமக்கு இன்று அற்புதம் செய்வார் என்ற செய்தியை கேட்டு நம் வாழ்வில் அற்புதம் நிகழப் போகிறது என்று பரவசம் அடையக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் உறவு சரியாக இருக்கும் பட்சத்திலும் அந்த நாளிலே நமக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று தேவ சித்தமாக இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். இல்லாவிட்டால் தேவனே, இந்த செய்தி நமக்காக என்றால் அப்படியே நடக்கட்டும் என்று மௌனமாக ஜெபித்து விட்டு அவருடைய சித்தத்திற்கு விட்டுவிட வேண்டும். சாட்சி சொல்லுபவர்கள் எல்லாம் நான் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவள் என்று சொல்வதை கேட்கிறோம். தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். ஆகையால் ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாக தேவன் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறார். ஆனால் ரட்சிப்புக்கு பின்பு அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றாமல் பரிசுத்தமாக வாழவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்கள் முதலில் சந்தித்த அற்புதங்களை மீண்டும் அவர்கள் வாழ்வில் காண்பதரிது. பிரியமானவர்களே, யோபு 5வது அதிகாரத்தில் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று அறிக்கை செய்து 42வது அதிகாரத்தில் அவனுடைய சோதனைகளின் மத்தியில் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தரின் கரத்தில் இருந்து
தான் இழந்த எல்லாவற்றையும் 2 பங்காக அதிசயத்தை அறிக்கை செய்தபடி பெற்றுக்கொண்டான். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதை நாம் அறிவோம் அல்லவா? முடிவாக, பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறை நிகழ்ந்த அற்புதங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது என்ற காரியம் நம்முடைய இரத்தத்தில் கலந்திருக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்வில் அதிசயத்தை செய்த நீர், எங்களுக்கு அற்புதங்கள் தேவைப்படும் போதெல்லாம் உம் கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவையான நீர் விரும்பும் பரிசுத்தத்தில் இருந்து விழாதபடி தாங்கிக் கொள்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இருந்து எல்லா சமயத்திலும் எங்களை பாதுகாத்து, ஆற்றி, தேற்றி, அரவணைத்து, ஆசீர்வதித்து நடத்துகிற அளவிலா தேவ அன்பிற்காய் உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.